ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இது டாக் டு டாக்டர் லக்ஷ்மண் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உடல் சோர்வை போக்கக்கூடிய உணவுகள். இன்னைக்கு நம்ம பல வகையான உணவுகள் சாப்பிட்றோம் இல்லையா? அதுல பர்டிகுலரா எல்லா உணவுகளும் உடல் சோர்வை போகிறது இல்லை. அது எனர்ஜி கொடுக்கும். ஆனா நான் சொல்றது உடனே. இப்போ நம்ம இது வெளியே போயிட்டு வரோம், இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது நைட் டியூட்டி இருக்குது. அப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அது 3 நாளைக்கு இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அது 1 டே தான் இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரீங்க, இல்லைன்னா ஒரு நாள் ஒர்க்கு ஃபுல் நைட் டியூட்டியில் கூடுதலாக இருக்குது, அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது 3 நாளைக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி சோர்வுகளை உடனே போக்குவதற்கு என்ன உணவு சாப்பிடலாம், அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வரீங்க, எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு 1 டேல வந்துடுறீங்க. இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தால் ஓகே. சம்டைம் ஒரு ஒர்க்கு சம்மந்தமாக போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரே நாளில் திரும்பி வந்தாகணும். அப்போ அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு பயங்கரமாக இருக்கும். அது ஹீட்னால வரும், சில அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உடல் சோர்வு இருக்கும்போது அது உட்காந்தே போகிறோம், இது பஸ்ஸில் போவோம், அதில் உட்காந்து போகிறனால வரும். அது 3 நாளைக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எந்த ஃபுட்டு சாப்பிட்டா அது ஒரே நாள், அதாவது இது ஒரு நாள் கூட இல்லைங்க, அது கொஞ்சம் நேரத்திலேயே எப்படி அந்த உடல் சோர்வை இது போக்குறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா, அன்னைக்கு நைட்டுக்கு ஏதோ வரோம்னா என்ன ஃபுட்டோ அந்த ஃபுட்டு இது சாப்பிடுவோம் இல்லையா? அது மறுநாள் காலையிலேயும் அந்த உடல் சோர்வு அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, நம்ம பாடியில் எது குறையும்னா கார்போஹைட்ரேட் குறைஞ்சிரும். நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது கார்போஹைட்ரேட். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கஞ்சி, அதாவது சுடுகஞ்சின்னு சொல்லுவாங்க. சுடுகஞ்சி இது வச்சு சாப்பிடலாம். அதில் உப்பு போடணும் கண்டிப்பாக, ஏன்னா உப்பு சத்து இது கம்மியாயிரும். நம்ம ஒரு லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது உடல் சோர்வு இருக்கும்போது உப்பு சத்து கம்மியாக இருக்கும். அப்போ கஞ்சியில் உப்பு போட்டுக்கலாம். சிலவங்க இது சுகர் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சுகரும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சுகர் சால்ட் இந்த 2 சத்துக்களும் இது நமக்கு உடல் சோர்வா இருக்கும்போது கம்மியா இருக்கும். அப்போ ஒரு சூடு கஞ்சில லைட்டா இது சுகர் வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல அது நாக்குக்கு நல்லா இருக்காதுன்னா வேண்டாம், அது உப்பு மட்டும் இது போதுமானது. ஸோ அப்படி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அது கூட வெள்ளைப்பூடும் போடணும். ஏன்னா நம்ம லாங் டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வயிற்றுல ஒரு கேஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஏன்னா நம்ம லாங் டிராவல்ல எந்த ஃபுட்டு இது வேணாலும் இது சாப்பிட்ருப்போம் இல்லையா? வீட்டில இருந்து கொண்டு போறது இல்லை. அப்போ அந்த மாதிரி சமயத்துல லாங் டிராவல்ல கேஸ் ஃபார்மேஷன் கூடும். அதுவும் உடல் சோர்வுக்கு இது ஒரு காரணம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை வரும்போது உடல் சோர்வு இருக்கும். அப்போ இந்த மாதிரி லாங் டிராவல்ல கேஸ் பிரச்சனைனால நமக்கு உடல் சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால அதில் வெள்ளைப்பூடும் இது போட்டுக்கோங்க. அப்போ சுடு கஞ்சி கூட வெள்ளைப்பூடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த கேஸ் வெளியே வந்துடும். நம்ம பாடிக்கு தேவையான கார்போஹைட்ரேட் உடனே கிடைக்கும். அதுதான் இதுல முக்கியமானது. ஓகேவா? அப்புறம் இதோடு ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்க. 2வது இது புரோட்டீன். இப்போ ஒரு மசில் இது டயர்ட் ஆயிரும். நம்ம டிராவல் பண்ணும்போது மசில்ஸ் இது டயர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு ஒரு புரோட்டீன் சத்து தேவை. அதை மீண்டும் அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு புரோட்டீன் தேவை. அப்போ என்ன பண்றீங்கன்னா மறுநாள் இப்போ ஒரு நைட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நைட்டு இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிங்க. மறுநாள் ஒரு இது புரோட்டீனுக்கு இது சாப்பிடுங்க. இப்போ காலையிலேயே வந்துட்டீங்கன்னா காலையில உடனே வந்த உடனே நான் சொன்ன மாதிரி ஒரு சுடு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இது ஒரு மத்தியான சாப்பாடோ இல்லைன்னா ஒரு ஈவினிங் வாக்கில் இது புரோட்டீன் சாப்பிடுங்க. புரோட்டீனுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு நான் ஏற்கனவே பல வீடியோல இது சொல்லியிருக்கிறேன். வெஜ்ஜா இருந்தா இது கொண்டக்கடலை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ்ஜா இருந்தா ஒரு மீன் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது அப்புறம் சிக்கனும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சிக்கன் ரொம்ப வேண்டாம். அதை விட ஒரு மீன் பெஸ்ட். ஓகேவா? இதாச்சு. அப்புறம் 3வது ஒன்று இருக்குங்க. அது அயன் சத்து உள்ளது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னதான் சத்து நம்ம ஸ்டொமக்கில் இருந்தாலும் அதை ஒரு மசிலுக்குலாம் கொண்டு போறதுல அயன் சத்து தேவை. அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கீரை தான். ஆனா உங்களை அவசரத்துக்கு கீரை சாப்பிட முடியாது. ஏன்னா இது அவசரமா நமக்கு தேவை இல்லையா எல்லா சத்துக்களும். இது டேட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஓகேவா? அது பெஸ்ட். நான் சொன்ன கீரை ஐட்டங்கள் எப்பவும் வீட்டில் சும்மா இருக்கும்போது சாப்பிடுங்க. ஆனா இந்த மாதிரி அவசரமா நமக்கு தேவை இல்லையா எல்லாம், அதனால டேட்ஸ் சாப்பிடுங்க. ஓகேவா? இந்த ஐட்டத்தை இது படிப்படியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நாள் தாங்க அதுல இது ஒரு டயர்ட்னஸ் மாறிடும். அது ஒரு நாள் கூட ஆகாது. நீங்க கார்போஹைட்ரேட் அந்த கஞ்சி குடிச்ச உடனே உங்களுக்கு பாதி இது போயிடும். 50% ஒரு டயர்ட்னஸ் போயிடும். மீதி உள்ளது இந்த ஒவ்வொரு ஃபுட்டா சாப்பிடும்போது உங்களுக்கு சரியாயிரும். அப்போ 3 நாள் 4 நாள், சிலவங்களுக்கு ஒரு வாரமே இது இருக்கும் டயர்ட்னஸ். சிலவங்களுக்கு ஃபீவர் கூட வரும்.
இப்போ வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சிலவங்களுக்கு வந்து ஃபீவர் கூட வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து சத்து குறைபாடு வரக்கூடியது. இந்த ஒரு டிராவலிங் டைம்ல நம்ம கண்ட மேனிக்கு ஃபுட்டு சாப்பிட்டு இது ஒரு கேஸ் பிரச்சனை வந்திருக்கும், மசில் டயர்டா இருக்கும், அதுக்கெல்லாங்க இது காரணம். இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு விஷயம் என்ன எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அது முக்கியம். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை. அப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், சீக்கிரமா நமக்கு வந்து ஒன் டேக்குள்ளேயே என்ன பண்ணணும், நம்ம பாடியை மீண்டாக்கி நம்ம வந்து வேலைகளை பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் இது. அப்போ நீங்க இது நார்மலாவே சரியாகுமானா அது ஆகாதுங்க. அது 3 நாளாவது ஆகும். சிலவங்களுக்கு அதை விட கீழே போயிட்டு தான் மேலே வரும். அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து ஃபீவர்லாம் வந்து எடுத்து தான் அப்புறம் தான் சரியாகும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்றது கொஞ்சம் இது கஷ்டம் இல்லைங்க. நம்ம நார்மலா ஃபுட்டு சமைச்சு வந்து சாப்பிட தான் போறோம். அதுக்கு பதிலாக நான் சொன்னதை வந்து ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுடுகஞ்சில இது வந்து வெள்ளை போட்டு வச்சு சாப்பிடுங்க. 2வது ஒரு புரோட்டீனுக்கு வந்து கொண்டக்கடலையோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. 3வது அயான்ஸுக்கு வந்து இது கீரை உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து டேட்ஸ் பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை வரிசையாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டயட்னஸ் மாதிரி மறுநாள் வேலையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இது அவசர காலம் இல்லையா, இது ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் இந்த அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.